தமிழ்நாட்டின் புதிய கட்சியாக அரசியலில் புதிய சூறாவளியாக மையம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதன் தலைவர் திரு விஜய் அரசியல் கட்சி செயல்பாடுகள்ல ரொம்ப சுணக்கம் காட்டுறாரு, வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் உடைத்தெறிந்து பரந்தூர் களத்திற்கு போய் அன்அபிஷியலா 3 பக்க அறிக்கையை வெளியிட வச்சதுல தொடங்கி மிக வேகமா கட்சி பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களாக பிரித்து அதற்கான பொறுப்பாளர்களை அறிவிக்கும் பணியை திரு விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். நேர்காணல அவரே நடத்துறார். நேர்காணல் நடத்தும் போது பொதுச் செயலாளருக்கோ செக்ரட்டரிக்கோ உள்ள இடம் இல்ல, வெளியே காத்திருங்கன்னு சொல்லி நேர்காணல் நடத்தும் அளவிற்கு ஜனநாயக முறைப்படி நேர்காணல்களை நடத்தி மக்கள் பிரச்சனைகள் நேரடியாக அணுகி இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்கிறார் விஜய். இப்படி இறங்கி இருக்கக்கூடிய தலைவருக்கு பெரும் தலைவலியை கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள் பொறுப்பாளர்கள். மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கி கொண்டு திருப்பி ஊருக்கு வரக்கூடிய பொறுப்பாளர்கள் செய்யும் அட்ராசிட்டிகள் மக்கள் மத்தியில் தாவேகாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஒட்டுமொத்த படைபலம் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளும் பயப்படும் விதம் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த படைபலத்தை ஓப்பனா டிஸ்க்ளோஸ் பண்றாங்களே, இது சரியா? விஜயின் இந்த தீவிரமான கட்சி பணியும் பொறுப்பில்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கும் தொண்டர்களும் என்ன நடக்கிறது தாவேகாவில்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகத்தை 120 மாவட்டமா தமிழ்நாட்டை பிரிச்சு அதற்கான பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணி தொடங்கி இருக்கு. கட்சி பொதுச் செயலாளர் புசியானந்தன் அந்த தலைமையின் கீழே செயல்படணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அவரோட ஃபேஸ பிம்பமா காட்ட முயற்சி பண்றாருன்னு வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பொதுச் செயலாளர் புசியானந்த் குறித்து ஒரு நிர்வாகிகிட்ட பேசின ஆடியோ வெளியாக இருந்துச்சு. இந்த விவகாரம் நடந்து கொண்டு இருக்கும் போது தாவேகா அவ்வளவுதான், அதுக்குள்ள இப்படியே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்போது விஜய் மக்களை நேரடியாக சந்திக்க மாட்டாரு, நிவாரண பொருட்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கொடுக்குறாரு, வீட்டில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, போட்டோஸ்க்கு மாலை போடுறதை தவிர பெரிய அரசியல் ஒன்றும் செய்யறது இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களை விஜய் மீது எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தது. பரந்தூர் விவகாரத்துல 910வது நாள் போராட்ட களத்துக்கு நேரடியாக விஜய் வந்தார். விஜய் வந்துட்டு போன அந்த ஒரே நாள் அந்த 10 நிமிட உரைக்கு பிறகு 3 பக்கம் அன்அபிஷியலா ஒரு அறிக்கை, சுற்றறிக்கை மாதிரி வெளியிடப்படுது. அதுல மக்களுக்கு பாதிப்பில்லாத வண்ணம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழக அரசு நேரடியா இத தங்களோட முக்கிய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல மாத்தி வச்சிருக்கிறாங்க. விஜய் களம் இறங்கி விட்டார் அப்படிங்கிறதுக்கான சமிக்கைகள், அறிகுறிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களை ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு. இவர் இந்த நேர்காணல் விவகாரங்கள்ல அந்த ஆடியோல குறிப்பிட்டது உண்மையா பொய்யாங்கிறத கடந்து நேர்காணல் விவகாரத்துல நேரடியா அவரே களமிறங்கி மாவட்ட செயலாளர் அவரே பர்சனலா இன்டர்வியூ பண்ற அளவுக்கு களத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடாரு. பல்வேறு மாவட்டத்துக்கான பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரையுமே நியமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பணிகள்லாம் தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட ஓராண்டு முடிய போகிறது தமிழக வெற்றி கழகம் தொடங்கி. இந்த நேரத்துல மாவட்ட செயலாளருக்கான அறிவிப்பு தொடங்கி இருக்கிறது. இவங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், உறுப்பினர் சேர்க்கை, அந்த மாதிரி விவகாரங்கள்ல முக்கியமான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் பதவியை வாங்கிட்டு ஊருக்கு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் பிரம்மாண்ட வரவேற்பும் அது மக்களுக்கு ஏற்படுத்தும் சிரமங்களும் இன்னைக்கு பேசு பொருளாயிருக்கு. 30 to 40 மாவட்ட செயலாளர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வரவேற்புகள், இவ்வளவு பெரிய கூட்டத்தை பொதுமக்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையில கூட்டுவது ஏற்புடையதா என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் நிச்சயமா கவனத்தில் கொண்டு 3 பாயிண்ட் இருக்குங்க. நம்பர் 1, வார் ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய பலத்தை நீங்கள் எதிரிகளிடம் முழுசா காட்டுவது சரியான்னு நீங்க யோசிங்க. ஒரு போர்க்களத்துல 2 மன்னர்கள் போரிடும் போது 2 மன்னர்களின் முழு படைபலத்தையும் எதிரியின் கண்களுக்கு காட்டிவிட்டால் வியூகம் வகுப்பது எதிரிக்கு ரொம்ப சுலபமாயிடும். படை எவ்வளவு பெருசு, அங்க எங்க ஓட்டு இருக்கு, எதன் மூலமாக நம்ம கூற முடியும், இதெல்லாம் தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு அவங்க அசால்ட்டா கணிச்சு அடிச்சு தோச்சு அந்த போரை ஜெயிக்க முடியும். இது போன்றது ஒரு வாய்ப்பை எதிரிகளுக்கு ஏற்படுத்தும் அந்த ஒரு செயல்பாடா வெட்ட வெளிச்சமா இது நடக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு நீங்க இதை செய்றீங்களா? இல்ல தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மாவட்ட செயலாளர் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கு இதை செய்யறாரா அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமா இருக்கு. அரசியல் பணிகள்ல சுணக்கம் காட்டுறார் விஜய். 1 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாவட்ட செயலாளர் கூட அறிவிக்கலன்னு விமர்சனம் வரும்போது அவர் நேரடியா களத்துக்கு வர்றாரு, அவரே இன்டர்வியூ எடுக்கிறார், பொறுப்பாளர்களை அறிவிக்கிறார். இது ஒரு பக்கம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. அவர் முனைப்போட செயல்பட்டு இருக்கார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடன் புகைப்படம் எடுப்பதோ இல்ல அவரை நேரில் பார்ப்பதற்கோ பல்லாயிரக்கணக்கான பேர் காத்திருக்கிறீங்க. அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய பலருக்கும் அது வாழ்நாள் லட்சியம். அதெல்லாம் இருக்கட்டும்.
ஆனா உங்க கட்சி தலைவரை நீங்கள் எந்த விதத்தில் அணுகுகிறீர்கள், என்ன மரியாதை அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவரை கடவுள் போல் பாவிக்க தேவையில்லை. அவரோட பணியை அவர் கரெக்டா செய்யும்போது தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அவர்கள் பணியை அவங்க கரெக்டா செய்யணும்ல. பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. அந்த பொறுப்புணர்வோடு மக்கள் அக்கறையோடு ஒவ்வொரு செயல்பாடும் செய்ய வேண்டாமா? நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து எதிர்க்கட்சிகள், ஆளுகின்ற அரசு, ஏற்கனவே இருந்த அரசு, மற்ற கட்சிகள் எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்க மாட்டாங்களா? பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுப்பதுல தவறு இல்லை. அதை நீங்க ஒரு பிரைவேட் ஹால்லையோ இல்ல தனியா நீங்க ஒரு இடத்துல பண்றதுல தப்பு கிடையாது. அந்த விவகாரம் சாலையில் நடக்கும்போது சாலையில் பயணிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இது ஏற்கனவே இருக்கிற கட்சி பரவாயில்ல போலயே அப்படிங்கிற ஒரு நினப்பை கொடுக்குற அளவுக்கு இருக்கு. போர் யுத்தியாக பார்க்கும்போது உங்கள் மொத்த படைபலத்தையும் நீங்கள் வெளிக்காட்டுகிறீர்கள் என்பது ஒரு பலவீனம். அரசியலா பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு மாற்றாக புதிதாக நாங்கள் வருகிறோம், மக்களை நினைத்து வருகிறோம், மக்களுக்காக வருகிறோம், எங்கள் தளபதியின் சொல் கேட்டு அவரை தலைவனாக மாற்றி நாங்கள் வருகிறோம்னு வரும்போது இந்த இடத்துல நீங்க பொறுப்போட இருக்க வேண்டியது உங்களுக்கான கட்டாயம் இல்லையா? அவர் இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரான்ற கேள்வியை மக்கள் உங்களிடத்தில் கேட்க மாட்டார்களா? அவங்களுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்லைங்கிற ஒரு நினைப்பை நீங்க என்னைக்குமே மக்களுக்கு கொடுத்துறாதீங்க. உங்கள் கொண்டாட்டங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, தாராளமா கொண்டாடுங்க. உங்களுடைய வெற்றி நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், ஒரு பொறுப்பு கிடைத்திருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை நீங்க எப்படி வெளிக்காட்டுறீங்க, மக்களுக்கு சிரமம் இல்லாமல் என்பதில் தான் உங்களுடைய தலைமை பண்பு இருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 365 நாட்களுக்கு தான் குறைவா தான் இருக்கு தேர்தலுக்கு. இதுக்குள்ள நீங்க பூத் கமிட்டிஸ் அமைக்கணும், கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும், ஐடி விங்குகள் மற்ற விங்குகள் எல்லாம் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு, மக்களுக்கான குறைகள் என்னென்னு நீங்க கேட்டறியணும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் வேறு இருக்கு, இது எல்லாத்தோட பணிகளையும் மேற்கொள்ளணும். கடுமையான பிரச்சார பணிகள் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த 365 நாட்கள், நானே ரொம்ப அதிகமாக தான் சொல்றேன், அதுவே உங்களுக்கு பத்துமான்னு தெரியல. இதுக்கு மத்தியில வெற்றிக்கு முன்னாடி கொண்டாடுவது ஏற்புடையதா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எக்காலமிட முடியுமா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி முரசு கொட்ட முடியுமா என்பதை தமிழக வெற்றி கழக தோழர்கள் சிந்திக்க வேண்டும். பொறுப்பாளர்கள் அறிவிக்க அவர் முனைப்போட களத்துக்கு வந்துட்டார். தளபதிக்காக களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் காவலர்களாக இருங்கள். உங்களை வைத்து கலவரங்கள் செய்யப்பட்டால் அதற்கான பொறுப்பை யார் ஏற்பது? உங்களுடைய வெற்றி கழிப்பில் எங்களுக்கும் பங்கு இருக்கு, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். வெளியே இருந்து பார்க்கும்போது இப்படி ஒருத்தருக்கு ஒரு கட்சியில வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க கொண்டாடுற விதத்துல மக்கள் முகம் சுளிக்கும் போது அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க கொண்டாடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. விவாதத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு மாவட்டத்துல கொண்டாடுறீங்க, அங்க தன்னழிச்சியா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வராங்கன்னா அதை பார்க்கக்கூடிய மற்ற மாவட்ட செயலாளருக்கு டிஃபால்ட்டா அப்ப நம்மளும் இப்படி ஒரு வரவேற்பை நம்ம கொடுக்கணும்னு திருப்பியும் காசு கொடுத்து மக்கள் அந்த இடத்துல கூட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படாதா? அப்படி ஏற்பட்டா அது நல்லதா தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சிய கனவோடு 26 தேர்தலை முன்னெடுத்து முன்னாடி போயிட்டு இருக்கு. தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும்போது கட்சிக்கு நற்பெயர் விளைவிக்கும் வகையில் எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் யாரும் அதை கேள்வி கேட்க போறது. சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலம் மக்கள் முகம் சுளிக்க ஆரம்பித்து விட்டால், அவர்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டால் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி. அதனால கவனமுடன் களமாடுங்கள். வேகமாக நடக்கும் கட்சி பணிகள்ல தலைவர் மும்முரமா இருக்கார், அதை செயல்படுத்தும் நீங்கள் வேகத்தோடு இருங்கள். அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணித்தரு நாடு.